ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்ன உடனே நம்மள பல பேர், ஐயோ அது ஒரு பெரிய சூதாட்டமாச்சே, அது பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே ப்ளே பண்ணி கையை சுட்டுக்கிட்டவங்களா இருப்பாங்க. அவங்க சீ இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க நம்மள வெகு சில பேர் தான். நம்ம ஹியூமன் நேச்சர் என்னென்னா, நமக்கு எது பற்றின ஒரு சரியான புரிதல் இல்லையோ அது மேலே நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான். நமக்கு ஷேர் மார்க்கெட் மேலே ஒரு நல்ல புரிதல் இல்லாததுனால அது மேலே நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் நம்ம அசெட் அலோகேஷன் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் எக்ஸ்போஷர் இருந்தால் தான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோட க்ரோத்துக்கு ஒரு பவர் பஞ்ச் கிடைக்கும். அதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த எபிசோடில் நாம் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஹை லெவலில் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். நான் தெருவில் நடந்து போகும்போது ஒரு ஜங்ஷனுக்கு வரேன். இந்த இடத்துல ஒரு டீ கடையை போட்டால் நல்ல பிஸ்னஸ் ஆகுமே அப்படின்னு எனக்கு தோணுது. சரின்னு ஒரு 10 லட்சம் ரூபாயை செலவு பண்ணி ஒரு டீ கடையை அங்கே ஓப்பன் பண்ணுறேன். அப்போ அந்த டீ கடையோட அப்போதைய வேல்யூ 10 லட்சம். ஒரு வருஷத்தில் அந்த டீ கடையோட வியாபாரம் 10 லட்சம்னு வச்சுப்போம். அதாவது ரெவென்யூ 10 லட்சம், எக்ஸ்பென்சஸ் அதாவது மொத்த செலவு 7 லட்சம் அப்படின்னு வச்சுப்போம். அப்போது லாபம் 3 லட்சம். இந்த டீ கடையில் நல்ல லாபம் வருதே, இது மாதிரி இன்னும் ஒரு கடையை ஓப்பன் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் என்கிட்ட அது ஆரம்பிக்கிறதுக்கான 10 லட்சம் இல்லை. ஸோ ஒரு பார்ட்னரை பங்குதாரராக சேர்த்துக்கிட்டு அவர்கிட்ட இருந்து 10 லட்சம் வாங்கி இன்னொரு கடையை வேற ஒரு ஜங்ஷனில் ஓப்பன் பண்ணுறேன். இது மாதிரி இன்னும் 8 பார்ட்னர்ஸை சேர்த்து டீ கடை குரூப் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அது மூலமாக மொத்தமாக 10 டீ கடை ரன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 10 டீ கடை இருக்குது. மொத்த வியாபாரம் 10 டைம்ஸ் 10 lakhs 1 crore. மொத்த செலவு 10 டைம்ஸ் 7 lakhs 70 lakhs. மொத்த லாபம் 100 lakhs minus 70 equals 30 lakhs. மொத்த பங்குகள் அதாவது மொத்த ஷேர்ஸ் 10. இங்கே நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, 10 பேரும் ஈக்குவல் ஓனர்ஸ். இந்த பிஸ்னஸில் லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி 10 பேரும் ஷேர் பண்ணணும். இப்போ இது மாதிரி 10 ஷேர்ஸுக்கு பதிலாக 100 கோடிக்கு மேலான ஷேர் ஹோல்டர்ஸை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் ஷேர் மார்க்கெட். இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, கார்ப்பரேஷன்ஸ்க்கு பப்ளிக் மூலமாக அவங்க பிஸ்னஸை பெருக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மணி கிடைக்குது. காமன் மேனான பப்ளிக்கு கார்ப்பரேஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்த கற்பனையான டீ கடையோட எக்ஸாம்பிளை ஆக்சுவல் அமெரிக்கன் காஃபி ஷாப் கம்பெனி ஸ்டார்பக்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த டீ கடை குரூப்போட வேல்யூ 1 கோடி. ஸ்டார்பக்ஸோட வேல்யூவை அதோட மார்க்கெட் கேப்பில் இருந்து பார்க்கலாம், $80 billion. டீ கடை குரூப்பில் 10 ஷேர்ஸ், ஸ்டார்பக்ஸ் குரூப்பில் 117 கோடி ஷேர்ஸ். டீ கடை குரூப்போட ஒரு ஷேர் ப்ரைஸ் 10 லட்சம், ஸ்டார்பக்ஸோட ஒரு ஷேர் ப்ரைஸ் $68. டீ கடை குரூப்பில் 10 கடை இருக்குது, ஸ்டார்பக்ஸில் 30,000 கடை இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டீ கடையோட ஒரு மேக்னிஃபைடு அண்ட் க்ளோரிஃபைடு எக்ஸாம்பிள் தான் ஸ்டார்பக்ஸ். நத்திங் டிஃப்ரெண்ட். இப்போ நாம் ஸ்டார்பக்ஸோட ஷேர்ஸை வாங்கினோம்னா நாமளும் ஆக்சுவலாக அந்த கம்பெனியோட ஒரு பங்குதாரர். அந்த கம்பெனியோட லாப நஷ்டத்தில் நமக்கும் பங்கு இருக்குது. இப்போ ஸ்டார்பக்ஸ் கம்பெனி நல்லா போயிட்டுருக்கு, அதோட வியாபாரம் மற்றும் லாபம் வருஷம் கூடிட்டே போச்சுன்னா அதோட வேல்யூ மார்க்கெட்டில் கூடும், அதாவது அதோட ஷேர் ப்ரைஸ் கூடிட்டே போகும். ஆனால் கொரோனா வைரஸ் மாதிரிப்பட்ட பிரச்சனைனால நிறைய கடையை மூட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அதோட வியாபாரம் கண்டிப்பாக கீழே போயிடும். அப்போது அதோட ஷேர் ப்ரைஸும் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். இப்போ நம்ம டீ கடை எக்ஸாம்பிளில் அந்த 10 பங்குதாரரில் நாமளும் ஒருத்தர் அப்படின்னு நினச்சிப்போம். இப்போ இந்த கொரோனா வைரஸ்னால் நம்ம கடையை மாதக்கணக்கில் மூட வேண்டிய நிலைமை வருது. கடை மூடி இருக்கிற நாட்களில் நமக்கு கண்டிப்பாக நஷ்டம்தான். ஆனால் அதுக்காக அந்த பிஸ்னஸை விற்றுட்டு போயிடுவோமா, அல்லது இது தற்காலிகமான பிரச்சனை தான், இது சரியான பிறகு நாம் மறுபடியும் லாப நிலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த பங்கை வச்சிருப்போமா? நாம் பர்சனலாக ஒரு பிஸ்னஸை ஓன் பண்ணும்போது என்ன பண்ணுவோமோ அதே தான் ஷேர் ஹோல்டர்ஸாகவும் பண்ண முயற்சி பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு அட் ஹை லெவல் ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸோட பேசிக் பேராமீட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். டிக்கர் சிம்பிள். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும்போது
அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான டிக்கர் சிம்பிளை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டிக்கர் சிம்பிளை யூஸ் பண்ணி தான் நாம் அந்த ஸ்டாக்கை வாங்க விற்க முடியும். லைக் ஆப்பிளோட டிக்கர் சிம்பிள் AAPL, கூகுளோடது GOOG, இந்த ஸ்டார்பக்ஸ் எக்ஸாம்பிளில் SBUX. மார்க்கெட் கேப். மார்க்கெட் கேப்புங்கிறது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகியிருக்கிற ஸ்டாக்ஸோட வேல்யூ. ஸோ ஸ்டார்பக்ஸ் எக்ஸாம்பிளில் $86 பில்லியன். இது எங்கேருந்து வருதுன்னா நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டைம்ஸ் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஷேர். ஸோ இந்த மார்க்கெட் கேப் வேல்யூ அண்டர்லைங் ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம டீ கடை குரூப் எக்ஸாம்பிளில் அதோட மார்க்கெட் கேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட மொத்த வேல்யூ 1 crore. நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ், இது லிஸ்ட்டாக இருக்கிற ஸ்டாக்கோட மொத்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை குறிக்குது. நம்ம டீ கடை எக்ஸாம்பிளில் 10 ஷேர் அப்படின்னு பார்த்தோமே, அது மாதிரி ஈச் ஸ்டாக்குக்கு எவ்வளோ ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத இந்த நம்பர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ், இது ஸ்டாக்கோட ஒரு ஷேர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத குறிக்குது. ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இருக்கிற டைமில் இது ஒவ்வொரு செகண்டும் மாறிட்டே இருக்கும். ஏன்னா ஆக்டிவாக நிறைய பேர் வாங்கி விற்று ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் ப்ரைஸ் எவ்ரி செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். வால்யூம், வால்யூம்ங்கிறது மார்க்கெட் டைமில் சோஃபார் இன்னைக்கு எவ்வளோ ஷேர் கைமாறி இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இப்போ எண்ட் ஆஃப் த டே ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸ் அன்னைக்கு ட்ரேட் ஆகி இருக்குன்னு இந்த நம்பர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆவரேஜ் வால்யூம்ங்கிறது ஆவரேஜாக எவ்வளோ ஷேர் எவ்ரிடே ட்ரேட் ஆகுங்கிறத காட்டுது. நாம் அதை இன்றைய வால்யூம் கூட கம்பேர் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்டாக்கில் இன்னைக்கு நிறைய ஆக்ஷன் இருந்துச்சா அல்லது கம்மியான ஆக்ஷன் இருந்துச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்பக்ஸ் எக்ஸாம்பிளில் ஆவரேஜ் வால்யூம் பெர் டே 13.5 மில்லியன் ஷேர்ஸ், அதாவது 35,000 ஷேர்ஸ் பெர் மினிட் ட்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆர் 577 ஷேர்ஸ் பெர் செகண்ட் ஆன் ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 52 வீக் ரேஞ்ச், இது கடந்த ஒரு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ஷேர் ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் இருந்து இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இங்கே ஸ்டார்பக்ஸ் எக்ஸாம்பிளில் இதோட ஷேர் ப்ரைஸ் $50 இருந்து $99.72 வரை இருந்திருக்கு. பேட்டா, மொத்த மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டாக்கோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ வாலட்டைலாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த பேட்டா. பேட்டா 1 இருந்தால் அது ஹோல் மார்க்கெட் மூவ்மெண்ட்டோட ஒட்டி போகுதுன்னு அர்த்தம். 1 விட அதிகமாக இருந்தால் இது மார்க்கெட் மூவ்மெண்ட்டை விட அதிகமாக மூவ் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹோல் மார்க்கெட் 1% மூவ் பண்ணால் பேட்டா 2 இருக்கிற ஸ்டாக் 2% மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமாக மேலேயும் கீழேயும் போகிற ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை விரும்பாதவங்க 1க்கு மேலே பேட்டா இருக்கிற ஸ்டாக்கை அதோட வொலட்டாலிட்டியை புரிஞ்சுட்டு அப்புறமா வாங்கணும். சரி, இப்போ நமக்கு ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸ் தெரியுது. இப்போ உடனே போய் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. ஏன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதில் நம்ம எவ்வளோ லாபம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது தெரியாமல் ஒரு ஸ்டாக்கை போய் வாங்குறது நம்ம டீ கடை பிஸ்னஸில் ஒரு டீ கடையை அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் ஒரு டீ கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு சமம். எதுவுமே தெரியாமல் ஷேர் மார்க்கெட்டில் போய் என் ஃப்ரெண்டு சொன்னால், என் மேனேஜர் சொன்னார், என் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் வாங்குறது கேசினோக்கு உள்ளே போய் சூதாடுறதுக்கு சமம். அப்படித்தான் நிறைய பேர் சூதாடி அவங்க பணத்தை லூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களை பார்த்து தான் இன்னும் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கேம்பிளிங் பிளேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரிப்பட்ட காமன் மேனால் இண்டிவிஜுவல் கம்பெனிஸை ரிசர்ச் பண்ணி அவங்க பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஷேர் மார்க்கெட் எக்ஸ்போஷரை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு நாம் அந்த மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.